மக்கள் பிரச்சினைகளில் தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் மௌனம் காப்பதன் பின்னணியில் ஏதேனும் அரசியல் அழுத்தம் உள்ளதா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீட் தேர்வு தாள் கசிவு, பெட்ரோல் விலை உயர்வு போன்ற பிரச்சினைகளில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மௌனம் காப்பதாக அவர் சாடியுள்ளார். அரசியல் மேடைகளில் மட்டும் தீவிரமாக பேசும் தலைவர்கள் மக்கள் பிரச்சினைகளில் ஏன் மௌனம் காக்கிறார்கள் என தனது எக்ஸ் தளத்தில் மாணிக்கம் தாகூர் சாடியுள்ளார். தமிழகத்தில் கூட்டாட்சி உருவாக்கப்பட்டது சிறந்த விஷயம் என மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். பரமக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய முதல்வர் விஜயின் அமைச்சரவை தற்போதுதான் முழுமையடைந்து உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கூட்டணி ஆட்சியில் ஒவ்வொரு கட்சியினரும் கூட்டு பொறுப்பை உணர்ந்து செயல்படுவர் என்றும் துரை வைகோ கூறினார். பெட்ரோல் டீசல் உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த துரை வைகோ இனிவரும் காலத்தில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவித்தார். இது ஒரு ஜனநாயகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபரோ ஒரு தனி இயக்கம் இருக்கிறத விட பல இயக்கங்கள் சேர்ந்து வரும்போது ஒரு தவறு நடந்ததுன்னா அதை சுட்டிக்காக்கி இல்லை கண்டிக்கிறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம சொல்லணும். தொடர்ந்து நம்ம மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுன்னு சொல்றீங்க? நல்லதுன்னு சொல்லுவேன் நான். திமுக, அதிமுக அரசியல் பங்காளிகள் என்றும் தமிழக நலனுக்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் என்ன தவறு என்றும் மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி தெரிவித்திருக்கிறார். ஏன் திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியல் பங்காளிகள்? ஏன் அண்ணாவுடைய தம்பிகள் ஒன்னா உட்காந்து பேசக்கூடாதா? பெரியாருடைய பேரப்பிள்ளைகள் கலந்துரையாடக்கூடாதா? தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்கிற நலனுக்காக ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை கூட நடத்தக்கூடாதா? அவங்க நடத்தினாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலங்க. அப்படி நடத்தினா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் விரக்தி அடையாமல் மக்கள் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை குத்தாலத்தைச் சேர்ந்த மறைந்த பாமக நிர்வாகி கணேசன் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமக ஆக்கப்பூர்வமான கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு கோபம் இல்லை என்று ஸ்டாலின் பேசியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருந்தது உண்மை என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். விரத்தியில ஏதோ பேசுவாரு, விரத்தியில பேசுவாரு. அவர் விரத்தியில என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார். அவர் மக்கள் சரியான முடிவு எடுக்கல, இளைஞர்கள் இப்படி எடுக்கல. மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? மக்கள் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளே சுய பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லதுதான், இன்னும் நிறைய செய்யணும். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ கூட்டத்தில் பேசினாரு. என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி மீது மக்கள் கோபமே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியாம அவர் சுத்தி இருக்கிறவங்க பாத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வை சிக்கலின்றி நடத்த மாநில அரசுகளின் முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்தி தமிழக முதல்வர் விஜய் உள்ளிட்ட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவசர கடிதம் எழுதியுள்ளார். பாதுகாப்பான குடிநீர், போதுமான இருக்கை வசதி, செயல்படும் மின் விசிறிகள் என்று குளிரூட்டிகள், சுத்தமான கழிப்பறைகள், நிழற்குடைகள், போக்குவரத்து வசதிகள் மற்றும் தடையற்ற மின்சாரம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. புதிய நட்பிற்காக நீட்டை பற்றி உதயநிதி எதுவும் பேசவில்லையா என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி ஆகியோர் பிரதமர் மோடி பேச்சுக்கு எந்த எதிர்மறை பேச்சும் பேசாமல் இருப்பது அவர்களது உறவினுடைய முதல் படியா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக விமர்சித்துள்ளார். நீட்டை பற்றி திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல வகையிலே பேசி வந்தவர். அதை பற்றி ஒரு ட்வீட்டு கூட போடல இன்ன வரைக்கும். 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் விலை உயர்வு 4 முறை உயர்த்தியதற்கு பின்னாலே அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசாத எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதெல்லாம் கேள்விகளாக இருக்கிறது. தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு தரவரிசை பட்டியல் ஜூன் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர்களுக்கான கலந்தாய்வு ஜூன் 8 முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல்
ஜூன் 2 வெளியிடப்பட்டு ஜூன் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் கலந்தாய்வு நடக்கும். சேர்க்கை முடிந்து 1ஆம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி தனியார் மருத்துவமனையில் கை அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பொறியாளர் திடீரென உயிரிழந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என்று அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு நடத்தினர். மேலும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்திய அதிகாரிகள் தவறு கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் கண்காணிப்பை வலுப்படுத்தவும் துறைமுக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் குவாட் அமைப்பில் உள்ள நாடுகள் இணங்கியுள்ளன. இந்திய பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இதன்பின் பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், எரிசக்தி மற்றும் மதிப்புமிக்க கனிமங்கள் வர்த்தகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த குவாட் நாடுகள் இணங்கியுள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்தில் தற்போதைய சர்வதேச அரசியல் நிலவரம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த கால போப்புகள் அடிமை முறையை அங்கீகரித்ததற்காக போப் 14ஆம் லியோ வாட்டிகன் சார்பில் அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கோரியுள்ளார். அமெரிக்காவில் பிறந்து தனது குடும்ப பின்னணியில் அடிமைகள், அடிமை முதலாளிகள் வரலாற்றை கொண்ட போப் தனது புதிய கொள்கை அறிவிப்பில் இந்த முடிவை வெளியிட்டுள்ளார். 15ஆம் நூற்றாண்டின் போப் ஆணைகள் ஐரோப்பிய மன்னர்கள் ஆப்பிரிக்க மற்றும் அமெரிக்க மக்களை அடிமைப்படுத்த அதிகாரம் அளித்தன என்பதை ஒப்புக்கொண்ட போப் இது கிறிஸ்தவ வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு வடு என்றார். மேலும் தற்போதைய டிஜிட்டல் தொழில்நுட்ப புரட்சி மற்றும் AI சிப் தயாரிப்புக்கு பின்னால் நடக்கும் நவீன உழைப்பு சுரண்டல்களுக்கு எதிராகவும் திருச்சபை குரல் கொடுக்க வேண்டும் என்றும் போப் வலியுறுத்தியுள்ளார். BSNL நிறுவனத்தின் வருவாய் 2 ஆண்டுகளில் 25,000 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். BSNLின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சிறப்பான சேவையை வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். BSNLின் சேவை கட்டணங்கள் தனியாரை விட மலிவானது என்றும் அஞ்சலகங்களில் ₹1 கட்டணத்தில் BSNL சிம் கார்டு பெறலாம் என்றும் இணையமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார். பல கிராமப்புறங்களில் BSNL மட்டுமே தொலைத்தொடர்பு சேவையை வழங்கி வருவதாகவும் இணையமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் குறிப்பிட்டார். அடுத்த 10 ஆண்டுகளில் ஏசிக்களின் மின்சார திறனை இரட்டிப்பாக்குவதன் மூலம் இந்தியா மின் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதுடன் நுகர்வோரின் செலவில் 2,50,000 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆய்வு கூறுகிறது. இதற்கான முறையான கொள்கையை வகுத்தால் 2035ஆம் ஆண்டிற்குள் உச்சக்கட்ட மின் தேவையை 47 ஜிகாவாட் வரை குறைக்கலாம். இது 100 பெரிய மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்திக்கு சமம் என அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஏசிக்களின் விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் உற்பத்தி அதிகரிக்கும் போது தயாரிப்பு செலவுகள் குறையும். இதனால் நுகர்வோரின் மின் கட்டணத்தில் மிகப்பெரிய அளவில் நிகர சேமிப்பு ஏற்படும் என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எண்ணெய்களுக்கு தரப்படுத்தப்பட்ட பேக்கேஜிங் முறையை கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. தற்போது சந்தையில் சமையல் எண்ணெய் 650 கிராம், 700 கிராம், 810 கிராம் என பல்வேறு அளவுகளில் விற்கப்படுவதால் நுகர்வோர் விலையை ஒப்பிட்டு பார்த்து வாங்குவதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே நுகர்வோர் நலன் கருதி முறையான பேக்கேஜிங் முறையை கொண்டு வர வேண்டும் என்று நாட்டின் எண்ணெய் உற்பத்தி அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் மத்திய அரசு இதனை பரிசீலித்து வருகிறது. பீகாரில் கடந்த ஒரு மாதத்தில் 8,681 குழந்தைகள் மாயமாகியுள்ளதாக குற்றம் சாட்டி மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார். இதில் 85 விழுக்காட்டினர் பெண் குழந்தைகள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமை, கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். கடந்த சில நாட்களில் 75க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் கடமையின் முக்கிய நிகழ்வான
அரஃபாத் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் அரஃபாத் மலையில் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் சூரிய உதயத்தின் போது ஒன்று கூடினர். இறை தூதர் முகமது நபி தனது இறுதி பேருரையை நிகழ்த்திய இந்த மலையில் யாத்ரீகர்கள் சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான ஹஜ் யாத்திரை உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டங்களில் ஒன்றாக அரஃபாத் மைதானத்தில் நிறைவடைந்தது. பிரதமர் நரேந்திர மோடியை கேரள முதல்வர் வி.டி. சதீசன் சந்தித்து பேசினார். முதல்வராக பதவியேற்பவர்கள் பிரதமரை டெல்லிக்கு நேரில் சென்று சந்திப்பது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அண்மையில் கேரள முதல்வராக பதவியேற்ற வி.டி. சதீசன் பிரதமரை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பில் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் தேவையான உதவிகள் குறித்தும் பிரதமரிடம் சதீசன் எடுத்துரைத்தார். முன்னதாக கதகளி கலைஞரின் மரச்சிற்பத்தை பரிசாக பிரதமருக்கு முதல்வர் வி.டி. சதீசன் வழங்கினார். அடுத்து மத்திய அமைச்சர்களையும் கேரள முதல்வர் சந்திக்க உள்ளார். தமிழக முதல்வராக பதவியேற்ற விஜயும் பிரதமரை சந்திக்க டெல்லி செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் பிரதிஷ்டா தின சிறப்பு பூஜைகளை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டது. அத்தம் நட்சத்திர தினமான இன்று பிரதிஷ்டா தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்ட நிலையில் தந்திரி கண்டனரு மகேஷ் மோகனரு தலைமையில் மேல்சாந்தி பிரசாத் நம்பூதிரி நடை திறந்து சிறப்பு பூஜைகள் நடத்தினார். தொடர்ந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 1908 நிறுவப்பட்ட முதல் பஞ்சலோக ஐயப்பன் விக்கிரகம் சேதமடைந்ததை தொடர்ந்து 1951 அத்தம் நட்சத்திர தினத்தில் புதிய பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதனை நினைவுகூர்ந்து ஆண்டுதோறும் பிரதிஷ்டா தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணாலியில் கோடை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் மணாலி செல்லும் நெடுஞ்சாலைகளில் பல கிலோமீட்டர் நீளத்துக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மணாலி மார்க்கெட், மால் ரோடு, ரோஹ்தாங் பாஸ் மற்றும் அடல் சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. போக்குவரத்தை கட்டுப்படுத்த கூடுதல் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் குறுகிய மலைப்பாதைகளில் அதிக வாகனங்கள் வருவதால் போக்குவரத்தை சீரமைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லடாக்கின் கார்கில் பகுதியில் பெய்து வரும் திடீர் பனிப்பொழிவு காரணமாக ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சோஜிலா கணவாய் பகுதியில் சாலைகள் வழுக்குவதால் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஆங்காங்கே தவித்து வருகின்றன. நாட்டின் பல பகுதிகள் கோடை வெயிலில் வாடும் நிலையில் இமயமலை பகுதியில் பெய்யும் இந்த கோடைக்கால பனிப்பொழிவை அடுத்து பனியை அகற்றும் பணியில் எல்லை சாலைகள் அமைப்பு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. காங்கோ குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பால் 220 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. தற்போதைய சூழலில் 900க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்பு இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்த எபோலா வைரஸ் அண்டை நாடான உகாண்டாவுக்கும் பரவி உள்ளது. இதற்கான பிரத்யேக தடுப்பூசிகள் இல்லாத நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் நிலைமையை கட்டுப்படுத்த காங்கோவுக்கு நேரில் விரைந்துள்ளார். சீனாவின் பல மாகாணங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவால் வீடுகள் இடிந்து விழுந்திருக்கும் நிலையில் ரப்பர் படகுகள் மூலம் மீட்புப் படையினர் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி வருகின்றனர். தென்மேற்கு சீனாவின் சோகிங் நகரில் மட்டும் வெள்ளத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளதுடன் மேலும் 11 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்பெயினின் யாய்டா நகரில் நத்தை உண்ணும் திருவிழா கோலாகலமாக நிறைவடைந்தது.
3 நாட்கள் நடைபெற்ற இந்த பாரம்பரிய விழாவில் சுமார் 2 லட்சம் மக்கள் கலந்து கொண்டு 14,000 கிலோ நத்தைகளை ருசித்துள்ளார்கள். 1980களில் வெறும் 300 பேரோடு தொடங்கப்பட்ட இந்த கலாச்சார விழா இந்த ஆண்டு 124 குழுக்களோடு புதிய சாதனையை படைத்திருக்கிறது. லண்டனில் வசிக்கும் ஸ்பானியர்கள் தலைமுறையாக தொடரும் இந்த குடும்ப பாரம்பரியத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் ஸ்பெயின் வருகின்றனர். இசை, ஊர்வலம் மற்றும் விதவிதமான நத்தை உணவுகளோடு இந்த திருவிழா உலகளவில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. சீனாவின் உருமிக்கி நகரில் 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச விவசாய இயந்திரங்கள் கண்காட்சி பிரம்மாண்டமாக தொடங்கியது. இந்த கண்காட்சியில் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று 11,000க்கும் அதிகமான நவீன விவசாய இயந்திரங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக இந்த ஆண்டு முதன்முறையாக புகுத்தப்பட்டுள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட தானியங்கி விவசாய இயந்திரங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருகின்றன. சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபெராரி தனது முதல் முழு மின் காரான லூஸ் எனும் மாடலை அறிமுகப்படுத்தியுள்ளது. 5 பேர் அமரக்கூடிய இந்த சொகுசு மின் கார் ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் வடிவமைப்பாளர் ஜோனி இவ் உதவியுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் விலை இந்திய மதிப்பில் 6,08,00,000 ரூபாய். ஒருமுறை சார்ஜ் செய்தால் 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும். இந்த காரின் விநியோகம் இவ்வாண்டு இறுதியில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை சூலூர் சிறுமி கொலை வழக்கில் துரிதமாக செயல்பட்டதாக மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதியை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டினார். முன்னதாக மகளை இழந்து தவிக்கும் தாயாரை அமைச்சர் விக்னேஷ் மற்றும் ஐஜி ரம்யா பாரதி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது அழுது கொண்டிருந்த தாயாருக்கு உடனடி மருத்துவ உதவியும் மனநல ஆலோசனையும் வழங்க ஐஜி உத்தரவிட்டதோடு காவல்துறை எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கும் என்று உறுதியளித்தார். தமிழக சட்டமன்றத்தில் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றனர். மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், பெருந்துறை எஸ். ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சத்யபாமா ஆகிய இந்த மூவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் வென்ற முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் அத்தொகுதி ஏற்கனவே காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயை சந்திக்க காவல்துறை அனுமதிக்க மறுத்ததால் தலைமைச் செயலகத்தின் வெளியே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பு குறித்து அதிருப்தி அடைந்துள்ள தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் அது தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி முதல்வரை சந்திக்க தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்தனர். அவர்களை காவல்துறையினர் வெளியிலேயே தடுத்து நிறுத்தினர். இதனால் விவசாய சங்கத்தினர் தங்களை உள்ளே அனுமதிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறு குறு விவசாயிகள் என்று பெரு விவசாயி என்று பாகுபாடு என்று தள்ளுபடி செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த அறிவிப்பு மறுபரிசீலனை பண்ண சொல்லிதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. புதுசா இந்த அரசாங்கம் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்துள்ளது திராவிட கட்சிக்கு மாறாக. ஆக அதுக்கு இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே சொல்றோம். அப்புறம் ஏற்காத பட்சத்தில் தான் எங்களுடைய போராட்டமும் தீவிரப்படுத்தப்படும். போலீஸ் காவல்துறை பொறுத்த அளவிற்கு காவல்துறை விவசாயிகள் காட்டு மிராண்டித்தனமாக பார்க்க உள்ள அனுமதிக்காமல் திருப்பி அனுப்புகிறார்கள். இப்ப ஊடகத்தின் வாயிலா பார்த்த உடனே காவல்துறை பறந்தடித்துக் கொண்டு விவசாயிகள் மீது பற்றுள்ளதாக நடிக்கிறார்கள். இது வேதனைக்குரியது. தமிழ்நாடு அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி மோசடியானது என்றும் வரும் 1ஆம் தேதி வேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவது குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக எச்சரித்துள்ளார். இது முற்றிலும் மோசடியான ஒரு செயல். இதை தமிழக விவசாயிகள் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே அடுத்த திங்கட்கிழமை 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஜூலை 5ஆம் தேதி சென்னையிலே உழவர் தின பேரணி நடைபெற உள்ளது.
அதில் உழவர் தின பேரணியிலும் கூட இந்த முழு கடன் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உழவர் தின பேரணியிலே மாநிலம் தழுவிய சட்டசபை முற்றுகை போராட்டத்தை மாநில கமிட்டியினுடைய ஒப்புதல் பெற்று நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேலூரில் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தவிக நிர்வாகி விஜயகுமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் உத்தரவிட்டுள்ளார். தவிக நிர்வாகி விஜயகுமார் மாமூல் கேட்டதாக கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதை அடுத்து கட்சி ரீதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒரு வார காலத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உடல்நலன் கருதி ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒரு வார காலத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று மாநில செயலர் மு. வீரபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்கள் படகோடு காணாமல் போனதாக புகார் எழுந்துள்ளது. பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்கு சென்ற அன்புச்செல்வம், கணபதி, பொதுவிடை குமார் ஆகிய 4வரும் இன்னும் கரை திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கோடியக்கரை சோழர்கால கலங்கரை விளக்கம் அருகே அவர்கள் கொண்டு சென்ற 5 மீன்பிடி வலைக்கட்டுகள் மற்றும் கரை ஒதுங்கியதால் அச்சமடைந்த சக மீனவர்கள் காணாமல் போன 4 மீனவர்களையும் படகையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் விதிகளை மீறி குப்பை கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த 4 நாட்களாக பாபநாசம் நதிக்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியின் போது ஆற்றில் கழிவுகளை கொட்டியவர்களிடமிருந்து விக்ரமசிங்கபுரம் நகராட்சியின் மூலம் இதுவரை 26,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வண்ணாரப்பேட்டை, கருப்பந்துறை உள்ளிட்ட திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் ஆற்றில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை வீசுவோர் மீது குறைந்தபட்சம் 500 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். கொடைக்கானல் மேல்மலை பகுதியான மன்னமனூர் ஆட்டுப்பண்ணைக்குள் மீண்டும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை நிறுத்த பண்ணை நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு வாகனங்களை உள்ளே அனுமதிக்காததால் மன்னமனூர் கவுஞ்சி நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தி வெளியிட்டு கோரிக்கை விடுத்தது. இதன் எதிரொலியாக இந்த ஆண்டு கோடை பருவத்தில் மீண்டும் வாகன நிறுத்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் அங்குள்ள பசுமை புல்வெளிகள், ஏரி மற்றும் செம்மறி ஆடுகளோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு தங்களது கோடை விடுமுறையை கொண்டாடி வருகின்றனர். சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் அதிவிரைவு ரயிலில் பயணிகள் நெரிசலை குறைப்பதற்காக 5 கூடுதல் பெட்டிகள் நிரந்தரமாக இணைக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் ரயிலில் மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை 18 23 உயர்கிறது. இந்த புதிய மாற்றம் சென்னையிலிருந்து ஜூன் 15ஆம் தேதி முதலும் திருச்செந்தூரிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி முதலும் அமலுக்கு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கனமழையால் சுவர் இடிந்து விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. முதல்வர் விஜயின் உத்தரவின்படி அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரண உதவிக்கான ஆணையை வழங்கினர். ஆபத்தான கட்டடங்களை அகற்ற வேண்டும் என்ற உயிரிழந்த பெண்ணின் மகளின் கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் அருகே இளம்பெண்ணை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாத்திமா நகர் பகுதியைச் சேர்ந்த மோஹித் மற்றும் அவரது நண்பர்கள் தன்னை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் 2,500 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் 2 வெள்ளி மோதிரங்களையும் பறித்துச் சென்றதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நகர துணை காவல் கண்காணிப்பாளர் சுனில் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் மோஹித், ரித்தீஷ் மற்றும் திலோத் மெர்லின் ஆகிய 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டனர். சென்னை வியாசர்பாடி, கொடுங்கையூர் ஆகிய பகுதிகளில் உள்ள முதன்மை குற்றவாளிகளான பில்லமன் பிரகாஷ், ஏசுதாஸ் மற்றும் மோனிஷா ஷீலா ஆகியோரின் இல்லங்களில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் துணையோடு தேடுதல் வேட்டை தீவிரமாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்வண்டியில் போதைப்பொருள் கடத்தப்பட்ட போதைப்பொருள் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளது.
வேலூர் மாவட்டம் முத்திராயிருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சுமார் 6000 ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் கொள்முதல் நிலையம் இல்லாததால் திறந்த வெளியில் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். இதனால் நெல்மணிகள் மழையில் நனையும் அபாயமும், தனியாரிடம் கிலோவுக்கு 5 ரூபாய் வரை நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர் ஆதிலட்சுமி கூறுகையில், விவசாயிகளிடம் மனு பெறப்பட்டு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த வாரத்துக்குள் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்று உறுதியளித்தார்.